மண்வாசம் மீண்டும் இந்தியர்களின் வாழ்க்கை முறையாக மாறும் காலத்தை பற்றியும் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை பற்றியும் ஸ்ரீ அக்ரஹாரம் வேதிக் என்டர்பிரைசஸின் நிறுவனர் SVRV கீர்த்திவாசன் ஐயர் பகிர்ந்து கொள்வதை சிறப்பு நேர்காணலில் பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இந்த நேர்காணலில் மண்வாசம் மற்றும் அக்ரஹாரம் இந்தியாவின் அடுத்த தலைமுறை வாழ்க்கை முறை குறித்து எடுத்துரைப்பதற்காக நமது அரங்கிற்கு ஸ்ரீ அக்ரஹாரம் வேதிக் என்டர்பிரைசஸின் ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் திருமிகு SVRV கீர்த்திவாசன் ஐயர் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் மோகன்ஜி. வணக்கம் சார். முதல்ல நம்மளுடைய அந்த பேக் டு நேச்சர், அந்த இயற்கைக்கே திரும்புவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? நம்ம இயற்கையாக நம்ம எப்படி இந்த பூமிக்கு பிறந்து வந்திருக்கோமோ, ஒரு தாய் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமோ, ஒரு தாய் வடிவாக தான் நம்ம இந்த பூமிக்கு பிறந்திருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு எப்படி ஒரு அம்மா முக்கியமோ அதே மாதிரி இந்த இயற்கையான நமது கிராமமும் நமக்கு முக்கியம். நம்ம பிறந்த ஊர்னு தான் சொல்கிறோம், பிறந்த தாய் மாதிரி பிறந்த ஊர். ஸோ ஒருத்தருக்கு தாய் முக்கியம்னா இந்த கிராமமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இந்த இயற்கை சூழல். சார், இப்போது ஸ்ரீ அக்ரஹாரம் வேதிக் என்டர்பிரைசஸ், இந்த அக்ரஹாரம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஒரு இடமா, தெருவா, இல்லை ஒரு சமூகமா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அக்ரஹாரம் அப்படின்னா ஒரே அதுக்கு எளிமையான வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமம், கிராம சார்ந்த வாழ்க்கை முறை. நம்மளாம் அந்த கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம். கிராமத்தில் நம்ம ஒரு கோவில் இருக்கும், ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் சிவன் கோவில் இருக்கும், 100 பக்கம் பெருமாள் கோவில் இருக்கும், நடுவில் அமைந்தது தான் அக்ரஹாரம். அக்ரஹாரம் அப்படின்னாலும் நீங்கள் கிராமம்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அக்ரஹாரம் அப்படின்னா அந்த கிராமத்தில் இயற்கையாக மண் வாசத்தோட, மண் நம்ம அப்படியே மேலே பூசிக்கலாம், அந்த அளவுக்கு மண் மேலே எனக்கு பற்றுங்க. அந்த மண்ணோட வாழற வாழ்க்கை தான் அக்ரஹார வாழ்க்கை. கிராமங்களும் சரி, அந்த பாரம்பரிய வாழ்க்கையும் நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? நம்ம திரும்ப மீண்டும் ஊருக்கு போகணுங்க. எல்லாரும் ஊரை விட்டு வந்துட்டோம். நம்ம திரும்ப ஊருக்கு போனால் எப்படி ஒரு காலகட்டத்தில், நான் ஒரு குழந்தை பருவத்திலேருந்து நான் வளர்ந்ததுலாம் ஒரு கிராமத்துலங்க, ஒரு அக்ரஹாரத்தில், ஒரு கிராமத்தில். நாங்கள் வளரும் பொழுது, நான் சொல்கிறது ஒரு 1980s, இன்னும் கொஞ்சம் சமீப காலத்துக்கு. காலையில் எழுந்துப்போம், காலையில் வந்து மாடு வந்து பால் கறப்பாங்க. அப்படியே எழுந்து குளிச்சுட்டு பின்னாடி தான் போய் பல் தேய்ப்போம், வெறும் கையில் தான். அப்படியே காவேரியில் போய் குதிப்போம். காவேரியில் போய் குளிச்சுட்டு காலையில் அப்படியே வெறுங்கால் தான், நாங்கள் செருப்பு போட்டது ஞாபகமே இல்லை, வெறுங்காலில் நடந்து ஸ்கூலுக்கு போவோம். கால்லாம் சுடாது எங்களுக்கு. திரும்ப வருவோம், மண்ணில் பிறழுவோம், அப்படியே திரும்ப போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோம். ஃபேன் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை, நான் பின்பற்றிய வாழ்க்கை முறை. அதனால் இந்த திரும்ப மீண்டும் நம்ம அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே போனாதான் இன்றைக்கி நம்மள்ட்ட எல்லாமே இருக்குங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, வேலை வாய்ப்பு தேடி கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தாங்க. ஆமாம், நான் வந்து நகரம் சொல்கிறது நான் மாற்றி சொல்லுவேங்க, நரகத்துக்கு வந்துட்டாங்க. சொர்க்கத்தை விட்டு கிராமம் தான் நம்ம சொர்க்க பூமி, நரகத்துக்கு வந்துட்டாங்க. திரும்ப நரகத்தில் நிறைய பார்த்துட்டோம், அனுபவிச்சிட்டோம். திரும்ப சொர்க்கத்துக்கு போகணும். பூமிக்கு எந்த அளவு ஒருத்தருக்கு ஒரு தாய் முக்கியமோ, அம்மாவோட அரவணைப்பு முக்கியமோ, எந்த அளவு நம்ம நன்றியோடு அம்மாவை பார்க்குறோம். வளரும்போது நம்மளை அம்மா வளர்க்குறாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் அம்மாவை நம்ம திரும்ப பார்க்குறோம், அம்மா நல்லா இருக்கணும்னு நம்ம பாதுகாக்கிறோம். அது மாதிரி நம்மளை வளர்த்தது இந்த பூமி, கிராமம். அந்த பூமியை நம்ம திரும்ப போய் பாதுகாக்கணும். அதுதான் அந்த மீண்டும் வரத்துக்கான முக்கியத்துவம். ஓகேங்க சார். சார், குறிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இயற்கை, விவசாயம், ஆன்மீகம், கலாச்சாரம், இதை மையப்படுத்தி தான் இருக்கு. கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? அதாவது நம்ம வாழற வாழ்க்கை, நம்ம சனாதன வாழ்க்கையில் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு கொடுப்போம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது சார்ந்தது தான் நமக்குள்ளேயே தான் இருக்குது. இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நோய் வாய்ப்பட்டுருவோம். ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழறோம். இன்னைக்கு இருக்கிற இது பார்த்தீங்கன்னா, நான் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தரேன். என் ஊர் வந்து ஆலங்குடிங்க, நான் கிராமத்தில் பிறந்தவன். ஆலங்குடி கிராமம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. எங்கள் ஊரில் 10 கிலோமீட்டருக்கு ஹாஸ்பிட்டலே கிடையாது, இன்னி வரைக்கும் கிடையாது. ஸோ நம்ம இங்கே வாழறோம். இப்போ நுங்கம்பாக்கத்தில் தேவை அதிகமாக கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். தேவையே இல்லை, ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்கிற. தேவைங்கிறது அடுத்த இது, ஹாஸ்பிட்டலே கிடையாது, தேவைப்பட்டால் தானே வரும். இங்கே நம்ம வீட்டுக்கு வாசல்லே ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கானுங்க. இங்கே எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிப்பாரு. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியம். மனிதருக்கு என்ன வேணுங்க? ஆரோக்கியமான வாழ்க்கை, மன நிறைவோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. பணம்ங்கிறது 3வது தான் வருது. பணம் இருந்தால் உங்களால் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, சரிங்களா? இப்போ கொரோனாவில் பார்த்துட்டோம் நம்ம. எங்கள் ஊரில் 1000 விவசாய குடும்பம் இருக்குது, ஒருத்தர் கூட கொரோனா வரல. இந்த கிராமத்தில் சார்ந்தவங்க. இங்கே எல்லாரும் வாழ்வோமா சாவோமான்னு கடந்தோம், அந்த மாதிரி ஒரு காலகட்டம்.
ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் முக்கியம் தோன்றதோ, வளர்ச்சிங்கிறது நம்ம முன்னாடி போகிறது வளர்ச்சி இல்லைங்க, பின்னோக்கி நம்ம கிராமத்து வளர்ச்சி தான் வாழ்க்கையில் வளர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக பணம் வைக்கிறோம், பணம்னு ஒரு கைப்பிடி சாப்பாடு சோறு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பணம் சாப்பிட முடியுமா? அந்த எங்கே கிடைக்குது? அது மண்ணிலேருந்து தான் கிடைக்குது. நம்ம விவசாய பூமி, விவசாயம் இல்லைன்னா எங்கேருந்து நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியும்? ஸோ எல்லாம் மறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடு முக்கியமோ, காற்று முக்கியமோ, ஆரோக்கியம் முக்கியம், அந்த அளவுக்கு இந்த 4 விஷயங்கள் முக்கியம். கிராமம் முக்கியம், கிராமத்தை சார்ந்த தெய்வீகம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம், பண்பாடு முக்கியம். இதுதான் முக்கியத்துவம். ஓகேங்க சார், மிக முக்கியமான கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக வாழ்த்துக்கள். ஏன்னா அற்புதமான நிகழ்ச்சிகளை உங்கள் மூலியமாக நிறைய பார்த்துட்டு இருக்கோம். உலகெங்கும் இந்த மண் வாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போய் சேர்ந்தா போதும். மண் அப்படிங்கிற வார்த்தை மனசில் பதியணுங்க. இதுதான் இன்னைக்கு தேவைப்படுறது. நம்ம எங்கெல்லாம் உலகம் எங்கே போனாலும் சரி, யூஎஸ்ல போங்க, அமெரிக்கா எங்கே வேணாலும் போங்க, மீண்டும் திரும்ப உங்கள் கிராமத்துக்கு வாங்க. உங்கள் தாயை பாருங்க. தாயோட தொப்புள் கூடிய உறவு தான் நம்ம கிராமத்தோட. அதுதான் அக்ரஹாரம். மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீ. நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.